கோவையில் போதை மாத்திரைகளை வைத்திருந்த நபர் சிக்கினார். போத்தனூர் பகுதியில் அபுதாகிர் என்பவர் போதைக்காக பயன்படுத்தும் மாத்திரைகளை மறைத்து வைத்திருந்தார். அவர் பிடிபட்ட நிலையில் அவரிடம் இருந்த 3000 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திமுக ஆட்சியில் நாள்தோறும் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் அரங்கேறும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை புதுப்பேட்டையில் ஹெராயின் போதைப்பொருள் வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். அஸ்கர் அலி, ரஹீபுர் ரஹ்மான் மற்றும் தாதுல் இஸ்லாம் சலூல் ஆகிய மூவரும் ஹெராயின் என்னும் போதைப்பொருளை மறைத்து வைத்திருந்தனர். அவர்கள் பிடிபட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 16 சிறிய டப்பாக்களில் ஹெராயின் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் போதைப் பொருட்களால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோரார்பேட்டையில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 13 கிலோ கஞ்சா சிக்கியது. மேலும் இந்த கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் கூறுவது போல திறனற்ற திமுக ஆட்சியில் பேருந்து, ரயில் என அனைத்திலும் கஞ்சா கடத்தப்படுவதாகவும் இதை தடுக்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி அருகே விற்பனைக்காக 23 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த 10 பேர் சிக்கினர். எம்புதூரில் மருத்துவமனை அருகே உள்ள சேதமடைந்த கட்டடத்தில் இருந்த 23 கிலோ கஞ்சா சிக்கியது. இதையடுத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சிவாஜி கணேசன், சந்துரு, ஆனந்த், சூர்யா, விக்னேஷ், சூரிய பிரதாப், அரவிந்த், ஆகாஷ், கார்த்தி, பிரதீப் உள்ளிட்ட 10 பேர் பிடிபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் மையமாக மாறியிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை வியாசர்பாடி பகுதியில் சட்டவிரோதமாக உடல்வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் கஞ்சா வைத்திருந்த பெண் உட்பட 6 பேர் சிக்கினர். பிடிபட்ட நபர்களிடமிருந்த 570 உடல்வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் 300 கிராம் கஞ்சா சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு குற்றவாளிகள் அச்சமின்றி போதைப் பொருட்களை விற்பனை செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர் சிக்கினார். ஆந்திரா, ஒரிஷா உள்ளிட்ட வடமாநிலங்களில் இருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி விற்பனையில் ஈடுபட்ட ஒரிஷா மாநில இளைஞர் பிடிபட்டார். அவரிடமிருந்து 3 கிலோ கஞ்சா மற்றும் 2 செல்போன்கள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட நிலையில் இளம் தலைமுறையினரை சீரழிக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.